அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று பெயரளவில் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே அதை சட்டாம்பிள்ளை போல கட்டுப்படுத்தி வைத்திருப்பது பாஜக தான். அங்கே நடந்து கொண்டிருக்கிற இழுபறி என்பது இந்த தொகுதி உடன்பாடு சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக அதிகார உடன்பாடு. யார் கையில அதிகாரம் இருக்கும் என்கின்ற அந்த உடன்பாடு. ஆகவேதான் ஒன்றிய அரசு கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிற, பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற பல மக்களுக்கு எதிரான மக்கள் நலனுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், கல்வியின் நலனுக்கு, இதெல்லாம் எதிரான அவருடைய நடவடிக்கைகள் எதையுமே அதிமுக தலைமை, குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் வாய் திறந்து கண்டித்ததும் இல்லை, அதை விமர்சித்ததும் இல்லை. ஏதாவது முக்கியமான பிரச்சனை எல்லாருமா குரல் கொடுக்கும்போது நாமளும் குரல் கொடுக்க முடியாது என்பதால் ஒரு சின்ன வேண்டுகோளாக வைத்து விட்டு போவாரே தவிர அதற்கான எதிர்ப்பு என்பது அவரிடம் வந்ததில்லை. இதையும் தமிழக மக்களும் கவனிப்பார்கள். குறிப்பாக அதிமுகவை ஆதரிக்கிற மக்கள், ஒரு கணிசமான பகுதி மக்கள் நிச்சயமாக அதிமுக ஆதரவாளராக இருந்து வருகிறார்கள். அதை கவனித்து தானே வருவார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாஜக அண்டு அதிமுக இந்த கூட்டணிக்கு எது இன்றைக்கு பிரதான அரசியலாக இருக்கிறது என்றால் திமுக எதிர்ப்பு என்பது மட்டும்தான். எனவே கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அதைத்தான் தனக்கு அடிப்படையாக வைத்துக் கொண்டார். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் அதைத்தான் அடிப்படையாக வைத்துக் கொண்டார். இப்பொழுது இவர்களும் அதை மட்டுமே திமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அப்படியானன்று திமுக எதிர்ப்பை வைத்து அறுவடை செய்து விடலாம் என்கிற அளவிற்கு சின்ன சின்ன கோபங்கள் மக்கள் ஆட்சியின் மீது பொதுவாக இருக்கும் என்றாலும் கூட மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இவரிடம் தூக்கி ஆட்சியை கொடுத்து விடலாம் என்று மக்கள் முடிவு செய்யக்கூடிய அளவிற்கான பெரிய தாக்கமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை என்றுதான் கருதுகிறேன்.